அசோசியேஷன் ஆஃபீஸ் வாங்க. இலவசம் எதுவும் கிடையாது, கட்டணம் 1000 ரூபாய். ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் கட்டணம். ஒரு 3 மாதம் பயிற்சி வரும். 3 மாதம் மாதம் தேர்வு. அது போல் அவங்களை உருவாக்கி தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை திறன் மேம்பாட்டுத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட். ஐடிஐக்கெல்லாம் டைரக்டர் ஆஃபீஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கெல்லாம் டைரக்டர் ஆஃபீஸ் சென்னை கிண்டி எஸ்டேட் இருக்குது. அந்த ஆஃபீஸ் மூலியமாகவும் தமிழ்நாடு ஐடி லைசன்சிங் போர்டு மூலியமாகவும் ஐடி படித்தா தான் பி லைசன்ஸ், டிப்ளமா படித்தா தான் சி லைசன்ஸ், கிராஜுவேட் படித்தா தான் சி லைசன்ஸ். இதோட வேல்யூலாம் நான் அப்புறம் பிறகு சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப எடுத்துக்கொண்டு அப்போ இவங்களாம் ஒரு லைசன்ஸ் ஒன்றாக மாறுறதுக்குண்டான வாய்ப்பை நம்ம அவங்கள இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க ஸ்டார்ட் பண்ணி எஜுகேட் பண்ணி அந்த எக்ஸாம் வந்து 3 years ஒன்ஸ் நடக்கும். அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகி அது மூலியமாக அவங்க மேலே சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு 450 பேருக்கு மேலே வாங்கியிருக்காங்க அரசு வேலைக்கு. இது எங்கே அரசு வேலையெல்லாம் கிடைக்கிறாங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை கோவில்லாம் இருக்கு இல்லையா, பெரிய கோவில்லாம் இந்து சமய அறநிலையத்துறையில் ஹெல்ப்பர் கேட்டகரி ஒயர்மேன் ஹெல்ப்பர் ஒயர்மேன் ஹெல்ப்பர் காம்படென்சி அப்படின்னு எழுதுறாங்க. ஒயர்மேன் ஹெல்ப்பர் தான் இருப்பாங்க, எலக்ட்ரிஷியன் கூட இருக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் அவங்களே ரெக்குயர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 15-20 பேர் ஸ்ரீரங்கம், தென்காசி, தமிழகம் முழுவதும் ஓரளவுக்கு நாங்கள் ஏன்னா டேட்டா எங்கிட்ட கிடையாது. பட் எல்லாருமே நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஒரு நல்ல லெவலில் எல்லாருமே வந்து வேலைகளில் இருக்காங்க. ஸோ இது மூலியமாகவே இது வந்து கேட்டகரி மாறி இந்த ஹெச் லைசன்ஸ் என்பது பி லைசன்ஸாக மாறி, பி லைசன்ஸ் என்பது இபி கான்ட்ராக்டர் லைசன்ஸாக மாறுது. அப்போ ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆனவரை எஜுகேட் பண்ணணும். எப்படி ஒரு ட்ரெயின் போகிறதுக்கு 2 தண்டவாளம் தேவை. அப்போ நம்மளோட விஷயம் என்னென்னா, ஒரு அசோசியேஷனில் மெம்பரானா அவருக்கு கவர்மெண்ட் அவைல் பண்ணுற மானிட்டரி பெனிஃபிட் ஒரு ட்ராக், இன்னொரு ட்ராக் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த மாதிரியான ஒரு எஜுகேட் பண்ணுறோம். அப்போ புதிய விஷயங்கள், ஆட்டோமேஷன், ஹோம் ஆட்டோமேஷன், செல்ஃபோன் மூலிமா எப்படி பவர் கண்ட்ரோல் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் ஆக்சசரிஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, சிசிடிவி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது எப்படி, ஹவு டு கெட் லைசன்ஸ் எப்படி பண்ணுறது, சோலார் ஹவு டு மேக் சோலார் பேனல், அதாவது இன்ஸ்டாலேஷன், ஹவு டு மேக் எல்இடி பல்ப். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் 2012 அப்படி ஸ்லோவாக ஸ்டடி பண்ணி 2019 ஒரு யூடியூபரோட இன்ட்ரோடியூஸ் கிடைச்சி அதில் விளம்பரம் பண்ணி சிங்கிள் டிஜிட்லாம் எடுத்துன்னு 16, 17, 18 சிங்கிள் டிஜிட் 8 பேர் 10 பேர் அப்படிலாம் தான். அவரோட வீடியோ போட்டோம் அப்படின்னா 50 பேர் வருவாங்க, 60 பேர் வருவாங்க கிளாஸ். கொரோனா பிஃபோர் கொரோனா வரைக்கும் 1 year பிஸி ஷெட்யூல், மாதம் ஒரு கிளாஸ். கொரோனா டாப் திரும்பவும் அவங்க ஸ்டடி பண்ணின்னு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஒரு 4000 பேர். இந்த 4000 பேருமே ஃபீல்டில் இருக்காங்களா அப்படின்றது நான் ஈவினிங் கிளாஸ் முடியும்போது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான நம்ம அசோசியேஷன் மூலியமாக இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 4000க்கும் மேற்பட்டவர்கள் பயிற்சி எடுத்திருக்காங்க. கடந்த 2024 பிரதம மந்திரியோட மானிய திட்டம் வரும்போது ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் அப்போ தான் அவங்க நல்லா கொஞ்சம் அவர் வருது.